ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் நெருங்கி இருக்கிற டைம்ல சசிகலா அவர்கள் ரொம்ப ஃபுல் ஃபோர்ஸ்டா என்ன பண்றாங்க, இறங்கி வந்திருக்கிறாங்க. சிறைச்சாலைக்கு சென்று வந்துட்ட பிறகு அரசியல இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாங்க. 2021 தேர்தலா இருக்கட்டும், 24ஆம் தேர்தலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் உள்ளாட்சி அமைப்பு தேர்தலா இருக்கட்டும், தொடர்ந்து அவங்க என்ன பண்ணாங்க, ஒதுங்கிட்டே இருந்தாங்க. ஆனா அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்ற ஒரு தொடர் முழக்கத்தை அவங்க முன்வைத்துட்டே இருந்தாங்க. இதுல இருந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்க, பின்வாங்கிட்டாங்க. ஓபிஎஸ் அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னாரு, அவராலையும் முடியல. செங்கோட்டையன் அவரும் அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு, அவரையும் கட்சி விட்டு வெளியே தூக்கி போட்டாங்க. தாவேக்கால போய் இணைஞ்சிட்டாரு. டிடிவி தினகரன் தொடர்ந்து முழக்கத்தை ஏற்படுத்தினாரு, அவரும் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வரிசையில சசிகலா அவர்களும் புது தனி கட்சியை ஆரம்பிக்க போறாங்க அப்படின்றது உறுதிப்பட்ட ஒரு தகவலா இருக்கு. கட்சி ஆரம்பிக்கிறது மாத்திரம் இல்ல, தொகுதியில நிக்க போறாங்க அப்படின்ற புது அப்டேட் இப்போ வந்திருக்கு. பசும்பொன்ல வருகிற 24ஆம் தேதி ஜெயலலிதாவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு பசும்பொன்ல ஒரு மாபெரும் ஒரு கூட்டத்தை கூட்ட போறதா ஒரு தகவல் இருக்கு. முன்னாடியே ஆதரவாளர்கள் அவரை சந்திக்க வருகிற ஆதரவாளர்கிட்ட ஒரு லெட்டரும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த லெட்டர்ல இவங்க கட்சி உறுப்பினரா சேர போறதாகவும் பொறுப்புகள் நியமிக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் அடிபட்டு இருக்கு. 24ஆம் தேதி நடக்கிற அந்த பொதுக்கூட்டத்துல தன்னுடைய கட்சியை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி, கொள்கைகளை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி, கொடியை அறிமுகப்படுத்தி, வேட்பாளர்களை அறிவிக்கிறது மாத்திரம் இல்லாம நிர்வாகிகளையும் அறிமுகப்படுத்த போறாங்க அப்படின்ற புது அப்டேட்டோட கூடுதலா உசிலம்பட்டி தொகுதியில சசிகலா அவர்கள் நிக்க போறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இந்த தகவல் பரவிட்டு வரும்போது எடப்பாடி பழனிசாமி வயித்துல புளிய கரிச்சிருக்கு அப்படின்னு சசிகலா ஆதரவாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ஃபுல் போஸ்டா வராங்க, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சின்னம்மா தோ வர அதோ வர தோ வர அதோ வரன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த தடவை அப்படிதான் சொல்லுவாங்க. பாஜக நெருக்கடி கொடுத்தாலும் அழுத்தத்தை கொடுத்தாலும் எல்லாவற்றையும் தவிடுபொடியாக்கி 24ஆம் தேதி புது கட்சி ஆரம்பிக்கிறாங்க, உசிலம்பட்டி தொகுதியில நிக்கிறாங்க அப்படின்னு படார்னு அவங்க ஆதரவாளர்கள் என்ன பண்ணாங்க சொல்லிட்டாங்க. இதுல கூடுதலா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓபிஎஸ் உள்ள வராரு, பிரேமலதா விஜயகாந்த் உள்ள வராங்க, பாமகல ஐயா ராமதாஸ் அவர்கள் உள்ள வராரு. இது போக ஒரு சில சிறுபான்மையினர் கட்சியிலும் உள்ள வராங்க அப்படின்ற புது தகவல் தான். குறிப்பா எஸ்டிபிஐ சசிகலா கூட சேர போறதா ஒரு தகவலும் வந்துட்டு இருக்கு. இப்படியா இருக்கும் பொழுது 2026 சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ளணும். திமுகவுக்கு எதிர்த்து வராங்க அப்படின்றது போயிட்டு ஒரு பக்கம் செங்கோட்டை என்ன பண்ணிட்டாரு, போர்க்கொடி தூக்கிட்டாரு. 2026க்கு அப்புறம் அதிமுக இருக்காது, தாவேக்கா தான் அதிமுகவா இருக்கும் அப்படின்ற ஒரு சவால் அவர் என்ன பண்ணி எடுத்துட்டாரு. ஒரு பக்கம் ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி என்ற துரோகியை வீழ்த்துவதுதான் 2026 சட்டமன்ற தேர்தலில் நோக்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் சசிகலா அவர்கள், நான் எதிரிய கூட மன்னிச்சிருவேன், துரோகியை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன், துரோகிக்கு பாடம் புகுட்டுவேன் சொன்னது. ஏன்னா அறிஞர் அண்ணாவுடைய நினைவு நாள்ல இதே சசிகலா அவர்கள் சொன்னாங்க. அடுத்தபடியா பாமக நிறுவனர் ராமதாஸ் ஐயா அவர்கள் அன்புமணிக்கு தக்க பாடம் புகுட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். இப்படியா இருக்கும் பொழுது எல்லாருமே அதிமுகவை டார்கெட் பண்ணிதான், குறிப்பா எடப்பாடி பழனிசாமியை டார்கெட் பண்ணிதான் இறங்குறாங்க இந்த தேர்தல்ல. திமுகவுக்கு வெற்றி, அமோக வெற்றி ஈஸியா கிடைக்க போகுது அப்படின்ற கலை யதார்த்தமும் அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. இப்படி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைந்த அதிமுகவா இருந்தா திமுகவுக்கு டஃப் கொடுப்பாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை. திமுகவினருடைய நினைப்பும் கூட இதுதான் உண்மை. அதிமுக ஒருங்கிணைந்து தேர்தலை சந்திச்சா திமுகவுக்கு போட்டி ரொம்ப வலுவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக பிரிந்து கிடக்கிறதுனால இந்த தேர்தல் திமுகவுக்கு லகுவான ஒரு போட்டியா தான் இருக்கும், ஈஸியான ஒரு போட்டியா தான் இருக்கும் அப்படின்றது எல்லாருடைய கருத்தா இருக்கு. இப்ப சசிகலா அவர்கள் பசும்பொன்ல மீட்டிங்க ஆரம்பிக்க போறாங்க. இந்த மீட்டிங்ல கூட்டணி, அதாவது யாருல நம்ம கூட கூட்டணி வர போறாங்க அதை அறிவிக்க போறாங்க. நிர்வாகிகள் பட்டியலா ரெடி ஆயிடுச்சு. கட்சியை கூட அம்மா அதிமுக அப்படின்றத அவங்க ஸ்டார்ட் பண்ண போறதா ஒரு தகவல் இருக்கு. அது போக நிர்வாகிகள் பட்டியலும் ரெடியா இருக்கு, நிர்வாகிகளையும் அறிமுகப்படுத்த போறாங்க. உசிலம்பட்டி தொகுதியில நின்று எடப்பாடி பழனிசாமி நிப்பாட்டுகிற வேட்பாளர்களை எதிர்த்து அவங்க வெற்றி பெறுவாங்க, சட்டமன்றத்துக்குள்ள போவாங்க அப்படின்ற ஒரு நல்ல செய்தியும் தன்னுடைய ஆதரவாளர்கள் பண்றாங்க, சொல்லிக்கிட்டு வராங்க. இந்த தேர்தல் எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவதற்கு மட்டும்தான் இருக்குமே கண்டி வேற எதுக்கும் இருக்காது. நாங்க ஜெயிக்கிறோம், தோக்குறோம், ஓட்டுகளை பிரிக்கிறோம், அதெல்லாம் அப்புறப்பட்ட விஷயம். இந்த தேர்தல் எடப்பாடி பழனிசாமி என்ற துரோகிய வீழ்த்தணும், அதுதான் எங்களுடைய. ஏன்னா நீங்க நல்லா எடுத்துக்கோங்களேன்,
இந்த அம்மா சொத்து குவிப்பு வழக்குல சிறைச்சாலைக்கு செல்லும் பொழுது எடப்பாடி பழனிசாமி தான் நம்பி என்ன பண்ணாங்க, முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு போனாங்க. ஏன் கொடுத்தாங்க, எதுக்கு கொடுத்தாங்கன்னா, ரொம்ப விசுவாசியா இருப்பாப்பல மனுஷன். நம்ம எப்படி ஜெயலலிதாக்கு எப்படி ஓபிஎஸ் கிடைச்சாரோ நமக்கு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ரொம்ப விசுவாசம். இவ்வளவு எடுத்துக்கங்களேங்க. தன்னுடைய சொந்த சமுதாயத்துல கூட அந்த அம்மா என்ன பண்ணல, யாருமே தேர்ந்தெடுத்து பண்ணல. ஏன் கட்சி மூத்தவர் செங்கோட்டையனை நம்பி கூட அந்த அம்மா என்ன பண்ணல, கொடுத்துட்டு போல. எடப்பாடி பழனிசாமி நம்பி கொடுத்துட்டு போனாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி எப்படியெல்லாம் துரோகம் பண்ணாரு, கட்சியை விட்டே நீக்கிட்டாரு. இன்னைக்கு அதிமுக அப்படின்ற கட்சி உறுப்பினர் கூட அவங்க இல்ல. கொடியை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாருங்க. சிறைச்சாலையில இருந்து தண்டனை அனுபவிச்சுட்டு அவங்க வெளியே வராங்க. என்ன பண்ணாரு, கொடியை யூஸ் பண்ணக்கூடாதுன்னாரு. அந்த அதிமுக கொடிய அவங்க கார்ல கட்டக்கூடாதுன்னாங்க. ஜெயலலிதா சமாதிக்கு போக கூடாதுன்னா எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாரு. அப்ப இவரு தான் சிஎம். ஆனா அவ்வளவு நெருக்கடி. இவரு நினைச்சிருந்தா அந்த அம்மாவை எப்படியெல்லாம் விடுவிச்சிருக்கலாம், எப்படியெல்லாம் பார்த்திருக்கலாம். ஆனா நன்றி விசுவாசம் இல்ல, துரோகம் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி இருக்குது. நிதர்சனமான உண்மை. எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனுக்கு எந்த அளவுக்கு துரோகம் பண்ணியிருக்காரு, ஓபிஎஸ் எந்த அளவுக்கு துரோகம் பண்ணியிருக்காரு, டிடிவி தினகரனுக்கு எந்த அளவுக்கு துரோகம் பண்ணியிருக்காரு, சசிகலாவுக்கு எந்த அளவுக்கு துரோகம் பண்ணி பட்டியலிட்டே சொல்லலாம். இவர் செய்த துரோகங்கள் பட்டியலிட்டே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு துரோகத்தின் உச்சத்துலதான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. இப்படிப்பட்ட துரோகிக்கு சரியான பாடம் புகட்ட எங்க சின்னம்மா 2026 பிப்ரவரி 24 ஆரம்பிக்கிற அந்த பொதுக்கூட்டத்துல கட்சி ஆரம்பிச்சு உசிலம்பட்டி தொகுதியில நின்று சரியான ஒரு சவுக்கடி கொடுப்பாங்க அப்படின்னு அவங்களுடைய ஆதரவாளர்கள் ரொம்ப கொந்தளிச்சு சொல்றாங்க. இது மாத்திரம் இல்லாம அதிமுகவில இருந்து பல பேர் சின்னம்மாவை நோக்கி படையெடுப்பாங்க. அதிமுகவில எடப்பாடி பழனிசாமியும் அவரை சுற்றி இருக்கிற ஒரு சிலர் மட்டும்தான் அதிமுக இருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நாங்க தான் உண்மையான அதிமுக அப்படின்னு சின்னம்மா அவர்கள் அதிமுகவை கைப்பற்றி கொடுப்பாங்க. ஏன்னா எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு ஜெயணி ஜானி அப்படின்னு இருக்கும்போது ஜெயலலிதா அவர்கள் மெஜாரிட்டியா வின் பண்ணி ஜானகி அம்மா எப்படி அதிமுகவை கொடுத்தாங்களோ அதே போல சசிகலா அவர்கள் மெஜாரிட்டியா வின் பண்ணி எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தி இந்த பக்கம் கொடுப்பாங்க அப்படின்னு அவங்களுடைய ஆதரவாளர்கள் ரொம்ப தெள்ள தெளிவா கான்பிடண்டா சொல்றாங்க. தேர்தல் யாருக்கு சாதகமா இருக்க போகுது அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. மக்கள் என்ன யோசிக்கிறாங்க, லாஸ்ட் மினிட்ல எப்படி போய் ஓட்டு போட போறாங்கன்றது யாராலே கணிக்க முடியாது. சோ இந்த தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமா இருக்க போகுதா, இல்ல சசிகலா அவர்களுக்கு சாதகமா இருக்க போதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். சசிகலா அவர்கள் புதுக்கட்சி ஆரம்பிச்சு உசிலம்பட்டி தொகுதியில நின்று எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.